பாட்டி சில்லுமுள்ளு பேட்டி. பட்டி பட்டியா பாட்டியா கேட்டியா கேட்டியா என்னடி கேட்டியா பாட்டியானே என்னத்த கேட்கணும் என்னத்த பார்க்கணும்? அட பாட்டி ரோஜா 2ல வெற்றிகரமா 50 எபிசோட் முடிஞ்சிச்சு. ஆனா என்ன ரோஜா 2 தான் முடிய போகுது. ஆமாடி அது முடிய போகுது. ஆனா நம்ம இப்ப 35 எபிசோட் தானே பண்ணிருக்கோம். வியூவர்ஸ் வேற மெசேஜிங் மேல மெசேஜா அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நம்ம அதுக்கு பதில் சொல்லணும்ல. பதிலா நான் பதில் புளிசோறுன்னு சொன்னானா, தயிர் சோறுன்னு சொன்னானா. 7 மணி பஸ் 7 மணிக்கு போச்சான், 8 மணி பஸ் 8 மணிக்கு போச்சான். எங்களுக்கு தெரியும். என்னடி கேக்குற? ரோஜா 2 தான் முடிய போடுல்ல, அதனாலதான் என்கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. இதோ உங்களுக்கு கூட டவுட் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். ஆமா உனக்கு என்ன? அட பாட்டி வந்த வேலையை பார்க்க வேண்டாமா? போன எபிசோட்ல எங்க அப்பாவை கலாய்ச்ச, இந்த எபிசோட்ல யாரு? வேற யாரு? உங்க அம்மா தான். உங்க குடும்பமே உன் மாமனுக்கு விழுந்து விழுந்து சேவை செய்து எப்படி? அது ஏன் மாமா? அதனாலதான் மொட்டை உண்டியிலையும் உடச்சி காசு கொடுத்தேன். உன் காசு மட்டுமா கொடுத்த? அஞ்சரை பெட்டி, பருப்பு பெட்டி, அப்புறம் கேலண்டரு எல்லாத்தையும் இருக்கிற காசையே கொடுத்து தேடி நான் இருந்துட்டா ஒரு ஐபோனே வாங்கியிருப்பேன். பட்டி இது எல்லாமே எங்க மாமாக்காக தான். மாமாவை மலரட்டை கூட சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். இந்த குடும்பம் ஒரு கார்டுல சேர்த்து வைக்க எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். அவ எவ்வளோ பாவம் இல்லை இந்த குடும்பம். பாவம் தான். நானு எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே பாவம் தான். மலரட்டைய எங்க மாமா கூட சேர்த்து வைக்கிறது இருக்கே, சுப 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 சுபா தாங்க முடியல. இப்பவே கண்ணை கத்துது. எங்க அம்மா வேலைக்காரி ஆகி அவங்க அப்பா அடி வாங்கி கொஞ்சம் நெஞ்சமா சுப 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 சுபா. சரி இப்படியே பேசிட்டு இருந்தா எப்ப போய் எபிசோட பாக்குறது? வாங்க நம்ம போய் எபிசோட பார்க்கலாம். மணி வாமா. என்னடி அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டியாக்கும்? மாமா காலையிலேயே ஆரம்பிக்காதம்மா. நானே உன் மாப்பிள்ளைய பால் வாங்க அமிச்சிட்டு இன்னும் வரலேன்னு கோவத்துல இருக்கேன். இப்பாரு அவர் வந்தாருன்னா இவளுக்கு பால் காய்ச்சி கொடுத்துரு, நீங்களும் காப்பி போட்டு குடிங்க, அப்படியே டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு போயிருமா. அதுக்கு தானே வந்திருக்கேன். சரி சரி போ, நான் பாத்துக்கிறேன். அம்மா பாய் பாய் பாய். ஐயோ என்ன பெரியவரே, பிச்சை எடுக்க வீட்டுக்குள்ளே வருவீங்களா? சரி 10 ரூபாய் போதும். இந்தாங்க 10 ரூபாய், நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க பட்ஜெட்டு. பரவாயில்லையே, குளிருக்கு ஹூடிலாம் போட்டு பிச்சை எடுக்கிறீங்க. என் வீட்டுக்காருக்கும் இதே மாதிரி ஹூடி வாங்கணும். காஸ்ட்லியா இருந்தா வேணாம், குளிர் தாங்குவாரு. அண்ணா எப்படி போகல, அந்த வீடு தான் அங்க விட்டுருங்க. 10 ரூபாய் பத்தல, பிச்சை எடுத்துனே இருக்காங்க. அடிப்பாவே பிச்சை எடுக்க எவனா வீட்டுக்குள்ள வருவான்? அடி ஐத்திகாரி, இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டதுக்கு 10 ரூபா தான் பிரயோஜனம். நீங்க வாங்க நம்ம எல்லாரும் போய் எபிசோட் ஃபுல்லா பார்க்கலாம். அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை गाइस, இஸ் யூ ஆல்.